அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் பண்ணுறது பார்த்துடலாம். லெட் x1, x2, x3 and so on xn where n greater than or equal to 2 be independent and identically distributed random variables with the finite variance sigma square. And let x bar equal to 1 by n times summation I from 1 to n xi. Then the covariance between x bar and x1 minus x bar is option A 0, option B n square by sigma, option B n by sigma square, option D sigma square by n. Okay. ஸோ ப்ராப்ளம் வெரி சிம்பிள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரெண்டு வேரியபிள்லாம் இண்டிபெண்டன்ட் சொல்லியிருக்காங்க, அப்புறம் ஐடென்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட் சொல்லிட்டாங்க. அதாவது நம்முடைய மீன் அண்ட் வேரியன்ஸ் எல்லாம் சேம்ன்றாங்க. வித் ஃபைனைட் வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் டிஃபைன் பண்ணிட்டாங்க. அண்ட் லெட் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 1 by n இன்ட்டு சம்மேஷன் ஐ ஃப்ரம் 1 to n xn சொல்லிட்டாங்க. அதாவது எக்ஸ் பார் வந்து இந்த மீன் ஆஃப் த ரெண்டு வேரியபிள் டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஆல் திஸ் ரெண்டு வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வித் சேம் வேரியன்ஸ் அண்ட் மீன் வேல்யூ. இந்த கோவேரியன்ஸ் பிட்வீன் எக்ஸ் பார் அண்ட் x1 minus x barன்றது கேட்குறாங்க. ஓகே, fine. Solution. So இங்கே given பாருங்க, x bar equal to 1 by n times summation I from 1 to n xi. அப்போ variance of x bar நமக்கு என்ன கிடைக்கும்? 1 by n square times summation I from 1 to n variance of xi. கரெக்டுங்களா? ஸோ 1 by n square times summation I from 1 to n variance of xi வந்து நமக்கு சிக்மா ஸ்கொயர். ஏன்னா எல்லாமே ஐடென்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரெண்டு வேரியபிள்ன்றதால வேரியன்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ வந்து சிக்மா ஸ்கொயர் தான் என்னுடைய வேரியன்ஸ். அப்போது 1 by n ஸ்கொயர் டைம்ஸ் சிக்மா ஸ்கொயரை n டைம்ஸ் கட் பண்ணுறீங்க. ஸோ n இன்ட்டு சிக்மா ஸ்கொயர். ஸோ n கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ சிக்மா ஸ்கொயர் டிவைடட் பை n. அப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பார் பார்த்துக்குங்க, சிக்மா ஸ்கொயர் பை n. ஓகே, இது மைண்டில் வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு தேவை, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது நான் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் பார் கொடுத்துருக்காங்க, அதனுடைய வேரியன்ஸ் என்னன்றது நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்க வேரியன்ஸ் தான் மீன் பண்ணியிருக்காங்க. xi's are independent random variable which are identically distributed with the finite variance sigma square சொல்லிட்டாங்க. அப்போ வேரியன்ஸை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மீனோடைய வேரியன்ஸ் வேல்யூன்றதை நான் எவலேட் பண்ணுறேன். அவ்வளோதான். மீன் இங்கே வந்து மீன் வேல்யூஸ்லாம் கொடுக்கல, இந்த ரேண்டம் வேரியபிளுடைய வேரியன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, மீன் எதுவும் கொடுக்கல. ஸோ வேரியன்ஸ்க்கான டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பார் கமா x1 minus x barன்றது நான் சொல்லணும். ஓகே, ஸோ கோவேரியன்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? விச் இஸ் ஈக்குவல் டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பார் கமா x1 மைனஸ் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பார் கமா எக்ஸ் பார். கரெக்டுங்களா? அது கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பார் கமா கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் ஜெட்டை வந்து கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் கோவேரியன்ஸ் ஆஃப் ஒய் கமா ஜெட்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், அந்த ஏர் இண்டிபெண்டன்ட் டைப்பில் இருக்கும்போது. ஓகே, இப்போது இந்த இடத்துல கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பார்னு 1 by n டைம்ஸ் சமேஷன் ஐ ஃப்ரம் 1 to n xi கமா x1 மைனஸ் கோவேரியன்ஸ் ஆஃப் இது அப்படியே இருக்கட்டும் எக்ஸ் பார் கமா எக்ஸ் பார். ஓகே, இப்போது எக்ஸைஸ்லாம் இண்டிபெண்ட், அதை நான் யூஸ் பண்ணி ஆகணும் இல்லைங்களா? ரெண்டு இண்டிபெண்ட் ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிறீங்க. இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்ட் ரெண்டு வேரியபிள் அப்படின்னா இண்டிபெண்ட்னா கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து நமக்கு 0 நமக்கு தெரியும். இது இம்ப்ளிகேஷன். இஃப் தே ஆர் இண்டிபெண்ட் தென் தேர் கோஎஃபிஷியன்ட் இஸ் 0, கோவேரியன்ஸ் இஸ் 0. இப்போது அந்த ஃபேக்டர் நாங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் 1 by n comma summation I not equal to 1 xi comma x1 plus covariance of 1 by n x1 comma x1. ஓகே, அதாவது I not equal to 1 பேரை தனியாக எடுத்துட்டேன், I equal to 1 பேரை தனியாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, மைனஸ் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பார் கமா எக்ஸ் பார். ஸோ இதுலேருந்து நான் பண்ணிக்கலாம் 1 by n டைம்ஸ் கோவேரியன்ஸ் ஆஃப் சமேஷன் ஐ நாட் ஈக்குவல் டு 1 xi கமா x1 இருக்குது ப்ளஸ் 1 by n டைம்ஸ் கோவேரியன்ஸ் ஆஃப் x1 கமா x1 மைனஸ் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பார் கமா எக்ஸ் பார். ஓகேங்களா? இப்போது இது எல்லாமே இண்டிபெண்ட்ன்றதால கோவேரியன்ஸ் ஆஃப் x1 கமா x2 x1 கமா x3 எல்லாமே 0 ஆகிடும், ஏன்னா இண்டிபெண்ட் ரெண்டு வேரியபிள். ஸோ எக்ஸைஸ் ஆர் இண்டிபெண்ட்னா பேர் வைஸ் தியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் கோவேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 ஆகிடும் டிஸ்டிங் எலமெண்ட்ஸ்க்கு. இங்கே ஐ ஈக்குவல் டு 1 தனியாக பிரிச்சுட்டேன். இந்த இடத்துல ஐ நாட் ஈக்குவல் டு 1 கேஸ் தான் அங்கே இருக்கும். ஸோ எல்லாமே 1க்கு இண்டிபெண்ட்டாக தான் வரும். எல்லாமே x1 x2 x1 x3 x1 x4 அப்படி தான் வரும். ஸோ ஆல் தேர் கோவேரியன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ இந்த பார்ட் வந்து உங்களுக்கு 0 ப்ளஸ் 1 by n டைம்ஸ் இந்த கோவேரியன்ஸ் ஆஃப் x1 கமா x1 நான் எழுதிக்கலாம் பாருங்கள், வேரியன்ஸ் ஆஃப் x1 எழுதலாம் பாருங்கள். அதே போல் கோவேரியன்ஸ் ஆஃப் x1 எக்ஸ் பார் கமா எக்ஸ் பார் வந்து வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பார். என்ன ரீசன்?
ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் x1, x1 வந்து வேரியன்ஸ் ஆஃப் x1 எழுதியிருக்கேன். கோவேரியன்ஸ் ஆஃப் x பார், x பார் வந்து வேரியன்ஸ் ஆஃப் x பார்னு எழுதியிருக்கேன். ரீசன் தான் சொல்லுங்கள் பார்ப்போம். இது என்ன கிடைக்கும் நமக்கு? 1/n டைம்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் x1 மைனஸ் வேரியன்ஸ் ஆஃப் x பார். ஓகே, இது என்ன ரீசன் சொல்லுங்கள் பாருங்கள். கோவேரியன்ஸ் ஆஃப் x, y எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x இன்ட்டு y மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x இன்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் y. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. கோவேரியன்ஸ் சொல்லிட்டேன். இப்போது கோவேரியன்ஸ் ஆஃப் x போடுறீங்க. ஜஸ்ட்டு ஒய்க்கு பதிலாக எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. அப்போ இது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அந்த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இட்ஸ் நத்திங் பட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, சேம் வேரியபிளாக இருக்கும்போது கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் வந்து அதனுடைய வேரியன்ஸுக்கு ஈக்குவல். ஸோ அதைப்படி நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல கோவேரியன்ஸ் ஆஃப் x1, x1 வந்து வேரியன்ஸ் ஆஃப் x1 ஆகும். கோவேரியன்ஸ் ஆஃப் x பார், x பார் வந்து வேரியன்ஸ் ஆஃப் x பாராகவும் எழுதிக்கிறேன். இப்போது வேரியன்ஸ் ஆஃப் x1ன்றது என்ன? சிக்மா ஸ்கொயர். ஏன்னா ஆல் தே ஆர் இண்டிபெண்டன்ட் அண்ட் ஐடென்டிகலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள். ஈச் ஆஃப் வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது சிக்மா ஸ்கொயர் பை n மைனஸ் வேரியன்ஸ் ஆஃப் x பார் நமக்கு என்னது? சிக்மா ஸ்கொயரோட பை n. அப்போ கோவேரியன்ஸ் என்ன ஆகிடுது உங்களுக்கு? 0 ஆகிடுது. ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் x பார் அண்டு x மைனஸ் x பாரோட வேல்யூ வந்து 0 இந்த இடத்துல. புரியுதுங்களா? ஸோ அவ்வளோதான் ப்ராப்ளம். ஸோ இதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். த கோவேரியன்ஸ் பிட்வீன் x பார் அண்ட் x1 மைனஸ் x பார் இஸ் 0. ஓகே, ஸோ சிம்பிள் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு ஐடியாஸ் தெரியணும், கனெக்ட் பண்ணி தெரியணும். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது. இது வந்து காலேஜ் டைப்பில் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், நோட் பண்ணிக்கிங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ரிலேட்டடாகவும் கோவேரியன்ஸ் ரிலேட்டடாகவும் கண்டிப்பாக காலேஜ் டைப்பில் ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பும், வீக்கெண்டில் டிஸ்கிரிப்ட் டைப் வந்துடும். ஸோ எங்கள்கிட்ட நிறைய அப்ஜெக்டிவ் டைப் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ட் டைப் மட்டும் நீங்கள் தனியாக பே பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.